ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் இருக்க மலை மேலே இருக்க முருகன் கோவிலில் தான் இருக்கோம். பாலமுருகன் கோவிலுக்கு தான் வந்திருக்கேன். செவ்வாய்க்கிழமை கீழே வந்து 2 பேர் கீழே ஃபஸ்ட்டு 2 சிலை, அவர் இடும்பன் கடம்பன். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்ஸ் ஏறினோடனே அருணகிரிநாதரும் பாம்பாட்டி சித்தரும். இவர் பாருங்கள், மூலஸ்தான முருகர் பாலமுருகன் குழந்தை வடிவில் பார்க்க அழகாக ஸ்மைலிங் ஃபேஸாக இருக்கும். இந்த பக்கம் ஒரு மயில் போயிட்டு இருக்குது, கேமராவில் தெரியலன்னு நினைக்கிறேன். காலையில் வந்தீங்கன்னா இயர்லியாக வரணும். மயில் நல்லா தோகை விரித்து ஆடும். நிறைய மயில் இருக்குது, வெள்ளை மயிலுமே இருக்குங்க. சுற்றி வந்து கோவிலை சுற்றி நவசக்தி, லிங்கோத்பவர், தட்சிணாமூர்த்தி, கால பைரவர், வாராகியம்மன், பிரம்மா எல்லா சுவாமியுமே இருக்குங்க. நீ செவ்வாய்க்கிழமைன்றதுனால விளக்கும் நாங்கள் ஏற்றியாச்சு. அப்புறம் கொஞ்சம் கீழே இறங்கி வந்து நவகிரகம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபோடு இருப்பாங்க. நவகிரகமும் நல்லா பெருசாக இருக்கும். சுவாமியை பார்த்து அங்கேயுமே நாங்கள் சுற்றி முடிச்சிட்டோம். நவகிரகம் சுற்றி முடிச்சுட்டு மறுபடியும் கீழே ஸ்டெப்ஸ் இறங்கி வந்தீங்கன்னா கீழே வேப்ப மரத்தடியில் வந்து அர்த்தநாரீஸ்வரர் இருப்பாங்க. பக்கத்துலலாம் வந்து நாகர் சிலைங்க வச்சுருப்பாங்க. வேப்ப மரம், பெரிய வேப்ப மரம், பக்கத்தில் விநாயகர் சிலை இருக்கும். நந்தி பகவான் சுற்றி வரும்போது ஆஞ்சநேயர் சுவாமியும் இருக்கும். அப்போ நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு வந்துட்டு தேங்காய் சட்னியும் செஞ்சுட்டு இட்லி ஒரு பக்கம் ஊற்றிட்டு, நேற்று சாம்பார் மீந்துடுச்சு, அதையும் சூடுபடுத்திட்டு, அப்புறம் நைட்டே ஊற வச்சுருந்தேன் ஜவ்வரிசி உப்புமா செய்யலான்னு சொல்லிவிட்டு நல்லா ஊறிடுச்சு. அதுவுமே ஜவ்வரிசி உப்புமாவும் செஞ்சுட்டேன். இன்றைக்கி எங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி உப்புமா, இட்லி, சட்னி, சாம்பார் தாங்க. நீங்கள் இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு செய்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோட மீட் பண்ணலாம். பாய்.